தலைமுறையில் செய்த ஒரு பெரிய தவறு, அவர்கள் செய்த ஒரு பெரிய அறியாமை என்னவென்றால், அவர்கள் நித்தியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நித்தியத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த பூமியில் உள்ளதான கர்த்தர் நமக்கு வாழுகிற நாட்களில் நமக்கு வைத்திருக்கிற அனுகூலங்களை அவர்கள் அற்பமாய் எண்ண தொடங்கினார்கள். அவர்களுடைய முழு கவனம் எதுவா இருந்தது தெரியுமா? பரலோகம். இந்த பூமியில் நமக்கு ஒன்றும் வேண்டாம், நமக்கு என்ன மட்டும் நமக்கு போதும், பரலோகம் மட்டும் போதும். நம்ம ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போக போறதில்ல அல்ல. ஆகவே நமக்கு பரலோகம் மட்டுமே போதும் என்கிறதான ஒரு கவனத்தில் இருந்தார்கள். ஒரு சத்தியம் சொல்லட்டுமா? இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது நாம் வெறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்மளை விட்டு தூரமா போயிடும். சாபத்தை நம்ம விரும்பினா அது நமக்கு பக்கத்துல வருமா? அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனார்கள். வசனம் சொல்லுகிறது, சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனதினால் அது அவனை விட்டு தூரமா போச்சு. நம்ம முந்தின தலைமுறை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க விரும்பல. நல்ல வஸ்திரம் போட அவங்க விரும்பல, நல்ல வீட்டுல வாழ்றதுக்கு அவங்க விரும்பல. அவருடைய முழு குறிக்கோள் பரலோகமா இருந்துச்சு. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு பரிசுத்தவான்களை இந்த தேசம் கவனத்தில் கொள்வதற்கு காரணம், இன்றைக்கு பரிசுத்தவான்களையும் அபிஷேகம் உள்ளவர்களையும் இன்றைக்கு தேசம் திரும்பி பார்ப்பதற்கான மிகப்பெரிய ஒரு காரணம், இக்காலத்தில் உள்ளதான தெய்வ பிள்ளைகளுடைய கண்களை தெய்வம் திறந்தபடியினால். ஹல்லேலூயா! சத்தமத ஒரு அல்லேலூயா சொல். ஹல்லேலூயா! இன்றைக்கும் இந்த திருச்சபையின் கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறபடியினால் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை நடத்துகிற என்னுடைய கண்களை பரிசுத்த தேவன் திறந்திருக்கிறபடியினால் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா! சில சத்தியங்கள் சிலருடைய கண்களுக்கு மறைவாயிருக்கும். அறியாமையின் ஒரு காலம் இருக்கும். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிற ஒரு காலம் உண்டு. என்றைக்கு சத்தியத்தை காணக்கூடியதான கண்கள் திறக்கப்படுதோ அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை வித்தியாசப்பட தொடங்கும். பிழையாமை பாருங்கள், பிழையாமை பாருங்கள். பிழையாம் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்ப இதுவரைக்கும் கண் இல்லையா பிள்ளையாமுக்கு? இருந்துச்சு. அவனுடைய பார்வை இப்படித்தான் 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 என்று இருந்தது. எப்பொழுது கண் திறக்கப்பட்டதோ மகிமையானவைகளை காண தொடங்கினான்.